ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது எந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. நேராக பார்க்கிங் போகிறாங்க. அங்கே சிரித்து சிரித்து அவங்க பேசிட்டு வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள பேசிட்டு அதை மறைந்து பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தங்கராஜ். ரேவதி அப்படின்னு சொல்லி கத்தவும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. ஏங்க நீங்கள் எப்படிங்க இங்கன்றாங்க. நான் எப்படி வந்திருந்தானே அப்படியே தடுமாறி நிற்கிறேன்றாங்க. என்ன ரேவதி, என்ன சொன்னாலும் புத்தி குறைக்காதான்றாங்க. வீட்டில் ஒரு பொய்யை சொல்லிட்டு இங்கே ஜாலியாக ஊரை சுற்றிட்டு இருக்கலான்றாங்க. இல்லைங்க, நான் செலவு அங்கே தான் வந்தேன். சரி, இந்த வழியா அப்படியே அண்ணியும் மதியம் பார்த்தனா சரி அதான் இப்படி வந்தான்றாங்க. பொய் சொல்லாத ரேவதி, பொய் சொல்லாதன்றாங்க. யார்கிட்ட கதை விடுறேன்னு வாங்க. இங்க பாரு, நீ தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்கான்றாங்க. ஏங்க, நான் சொல்ல வர்றதை கேளுங்கன்றாங்க. நீ சொல்ல வர்றத நான் என்ன கேட்கணும்னு வாங்க. வீட்டுக்கு நட அப்படின்றாங்க. உடனே அண்ணன் என்னென்ன சும்மா தான் நாங்கள் அப்படியே பேசிட்டு இருந்தோன்றாங்க. இல்லை, வீட்டில் பசங்களாம் இருக்காங்க. வீட்டில் போட்டபடியா இருக்கு. வாக்கிங் டைம் வேஸ்ட் பண்ணுமா, நான் கூட்டிட்டு போறோமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன வீட்டுக்கு போய் ஏதாச்சும் சண்டை கிண்டை போடுவாரா, அடிப்பாரா அப்படின்ட்டு மதி சொல்றாங்க. அடிக்க மாட்டாரு, சண்டை வேணும்னா போடுவாரு அப்படின்றாங்க. சே, தேவையில்லாம நம்ம கூப்பிட்டு இப்போ ரேவதிக்குமே அது கஷ்டமா போயிடுச்சுன்றாங்க. என்ன பண்றது, சரி வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு வாக்கிங் எடுக்கிறாங்க. 2 பேரும் கார்ல வரும்போது திட்டிக்கிட்டே வராங்க. பொய் சொல்லிட்டு போற அளவுக்கு வந்துட்டலன்றாங்க. இல்லைங்க, நான் செலவு அங்கே தான் வந்தேன், அப்போ பார்த்து தாங்க பேசணும்னு வந்தேன்றாங்க. இப்படி 3 லேடிஸ் ஒன்னா சேர்ந்துட்டாலே அப்புறம் உங்களுக்கு சிரிப்பு தன்னால வந்துடுது இல்லைன்றாங்க. அப்படி என்ன தடி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வரீங்கன்றாங்க. எங்க நாங்கள் நார்மலாக தான் பேசிட்டு வந்தோம். நார்மலாக என்ன பேசிட்டு வந்தேன் சொல் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரேவதி கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்ப தங்கராஜ் அம்மா, டே என்னத்துட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காமா, போய் சொல்லிட்டு அந்த 2 மருமக இருக்காங்களா மதிமலர், அவங்க கூட இவ வாக்கிங் போயிருக்காமா, வாக்கிங் அப்படின்றாங்க. என்ன ரேவதி என்கிட்டயே போய் சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்ட்டு அவங்க மாமியாருமே கூட்டு சேர்ந்துக்குது. இதை வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.